சின்னத்திரை நான் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்தபோது முதல்ல கொஞ்ச நாள் வந்து போர் அடிக்காமல் சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. எனக்கு வந்து முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்கும், அது அப்புறம் ஃப்ளோவில் போயிடுவேன் நான். சான்ஸ் தேடி கொஞ்சம் கம்பெனியில் ஏறி இறங்கும்போது எனக்கு நடிக்கவே தெரில அப்படின்னு ஒரு இது இருந்தது. சரி அது கற்றுக்கலான்னா கூத்துப்பட்டு தேடி போய் அங்கே பார்த்தா அங்கே அக்கௌண்டன்ட் வேலை கிடச்சிது. பட் ஓரளவு தெரிஞ்சுது வாட் இஸ் ஆக்டிங் அப்படின்னு தெரியும் ஓரளவு. அதுக்கப்புறமா நான் நடிப்பை கற்றுக்கிட்டது இல்லை, நான் ஏன்னா கூத்துப்பட்டில் ஒரு கோர்ஸ் இருக்கும், அது முதல்ல ஆக்டிங் கோர்ஸ் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அங்கே போய் சேர்ந்தப்ப அந்த அது ஆக்டிங் கோர்ஸ் இல்லை, ஆக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு. அதான் நடிப்பு பயிற்சி இல்லை, நடிகனுக்கான பயிற்சி. நடிகனுக்கான பயிற்சியில் நடிகன் நடிப்பு உணரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உணர்றதுங்க நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நான் என்கிட்ட இருந்து உணர்ந்தது நான் சீரியல் நடிக்கும்போது தான். இது வந்து நிச்சயமாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை. சீரியல் நடிக்கும்போது நான் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது சிஜி பாஸ்கர் சார். பெண் சீரியல் சீதா மேடமோட பையனாக நடித்தேன். நானும் தினேஷும் நடித்தோம். என் கூட நடித்த இப்போ இங்கே தான் இருக்காங்க. அப்போது முதல்ல ரொம்ப கேவலமாக இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியாது. எப்படி டெவலப் ஆச்சுன்னா, அது இந்த வாரம் நடிப்போம், உடனே முதல்ல பொண்ணே நான் ரொம்ப படபடன்னு பேசிடுவேன், பயத்தில் பேசுவேன். டப்பிங் மூலம் நான் பேசலை. ஒரு 3 மாதம் எனக்கு போல் வேற ஒருத்தவங்க பேசினாங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருப்பேன். என் கவுண்டர் அளவுக்கு வெயிட் பண்ணுவேன். அது பேசணும், டப்புன்னு டயலாக் பேச திரும்பி சும்மா வந்துடுவேன். இவ்வளோ தான் இருந்தது. என்னை தூக்கலான்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் கழித்து மெல்ல தான் டெவலப் ஆனேன். அப்போ நானே டப்பிங் பேச கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் என்னை சீரியலில் வளர்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் நான் சீரியலாக தேடினேன், எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கே போனேன் ஆக்சுவலாக. தட்ஸ் ஐ ப்ரூவ். ஸோ அதனால் இங்கேருந்து தான் நான் முதல்ல வந்தேன். ஸோ உங்களெல்லாம் சந்தித்து நான் இந்த மேடையில் இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து சந்திக்கல, நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களாம் நல்லா இருக்கணும். அண்டு சமீபமாக நான் முந்தி நடிக்கும்போது நிறையா பார்த்தேன், அப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ வேலைகள் அதிகமாக இருக்கனால சீரியல் அவ்வளோ பார்க்குறதும் இல்லை, தெரியல, இருந்தாலும் பார்ப்பான்னு தெரியல. பட் என்னோடய கருத்தாக சில விஷயங்கள் இருக்குது, நான் அதை இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து அப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்குமே இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக பேசலை, புண்பட்டுன்னா மன்னிச்சுக்கோங்க. நம்மளோட கான்செப்டாகவே ஒரே இடத்துல இருக்கோமோன்னு ஒரு 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 ஃபீலிங் ஏற்படுத்துது. இன்னும் சிந்தனைகளில் வேறு வரணும், இன்னும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இல்லை சீரியலில் கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது இயக்குநர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம சீரியல்ஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். அது இன் ஆல் த வே, பை ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எது மீன் பண்ணல. பட் ஒர்க்கு, ஸ்டோரி, அது ப்ரெசென்ட் பண்ணுற விதம், இது எல்லா இடத்துலையுமே இது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது என்னோடய விருப்பம், அது என்னோடய கோரிக்கையும் கூட. அண்டு இங்கே வந்து வேற்றுமொழி சீரியலில் வந்து இங்கே மொழிபெயர்த்து விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா நான் சீரியல் நடிக்கும்போது அதுதான் என்னோடய வருமானம், என் குடும்பத்தோட வருமானம், அதை சார்ந்தான் நான் வாழ்ந்தேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருமானங்கிறது முக்கியம்னா இது ஒரு தொழில், இது பாதிக்கப்படுறதுங்கிறது அதுவும் இன்னொரு இடத்துலேருந்து வந்து அங்கே ஏற்கனவே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க தொழிலை பாதிக்கிறதுங்கிறது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு தயவு செஞ்சு மாறணும். இதை வந்து மற்ற சேனல்ஸும் சரி எல்லோரும் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சீரியல் பண்ணுற சிந்தனைகளும் மாறணும்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னோடய விருப்பமும் ஆசையும்.